எல்லா கட்சியும் விஜய் கூட கூட்டணி சேர்ந்தாச்சு. போதுமா? எல்லா நாட்டு தலைவர்களும் விஜயோட கூட்டணி சேர்ந்தாச்சு. விஜய் பார்த்து கொடுத்தா நாங்க ஆட்சியில இருக்கோம். ட்ரம்ப் சொல்லிட்டார், நீ பார்த்து நான் ஜனாதிபதியா இரு சொன்னா நான் இருக்கிறேன், இல்லைன்னு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். போன வாரம் வந்தார், பனையூர்ல தான் வெயிட் பண்ணி. மக்களை யாரு வேணாலும் சந்திக்கலாங்க. ஒரு பஸ் கண்டக்டர் வந்து மக்களை தினம் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு 10,000 பேர். ஏதோ ஜாலியா பாவம், எவனோ கதை எழுதுனா, எவனோ வசனம் எழுதுனா, எவனோ கேமரா ஹேண்டில் பண்ணா, எவனோ மியூசிக் போட்டான், எவனோ டான்ஸ் டைரக்டர் பண்ணா, எல்லாத்தையும் வச்சு அவனுங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு 150 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்ச ஒரு கொள்ளக்கார திருட்டு பய அரசியல் கட்சி நடத்துறான். அவனுக்கு இப்ப வந்து ஆதரவு. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி விரைவில் ட்ரம்ப் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சுங்க. ட்ரம்ப் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு, புட்டின் சேர்ந்தாச்சு, ஷேக் ஹசீனா சேர்த்துட்டாங்க. இவரு கிம்பில் சங்க கொரியாக்காரர் அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. எல்லா கட்சியும் வந்து சேர்ந்தாச்சுங்க. அத்தனை பேரும் விஜயோட கூட்டணி சேர்ந்தாச்சு. இன்னும் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வரீங்க, அடுத்த அப்படி அதுக்கு போறீங்க. இப்பயே சொல்லி போடுறீங்க, எல்லா கட்சியும் விஜய் கூட கூட்டணி சேர்ந்தாச்சு. போதுமா? எல்லா நாட்டு தலைவர்களும் விஜயோட கூட்டணி சேர்ந்தாச்சு. விஜய் பார்த்து கொடுத்தா நாங்க ஆட்சியில இருக்கோம். ட்ரம்ப் சொல்லிட்டார், நீ பார்த்து நான் ஜனாதிபதியா இரு சொன்னா நான் இருக்கிறேன், இல்லைன்னு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். போன வாரம் வந்தார், பனையூர்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பனையூர்ல பார்த்துட்டு பேசிட்டு தைரியமா இருங்க, நான் சொல்றவர்களும் பதவியில இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அது கேட்டுட்டு தான் போயிருக்கேன். இது விமர்சனமா பார்க்கலாம் சார். ஆனா வந்து இன்னைக்கு திமுகவை தாண்டி தாவேகாவில தான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதாக. போட்டுமே, எந்த காங்கிரஸ்? எந்த காங்கிரஸ்? தேசிய காங்கிரஸ். தேசிய காங்கிரஸ். சரி, ராகுல் காந்திக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க விஜய் கூட சேர்ந்துட்டு FTP சொல்றாங்க, உண்மையான்னு. தமிழகத்துக்கு வந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் கூட குறிப்பிட்டு சொன்னாரு, நாங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கேட்க நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம் அப்படின்னு. யார் வேணாம்னா திமுக அதை ஏத்துக்குமா சார்? தேவையில்லை, எதுக்காக ஏத்துக்கணும்? அதுக்கு முன்னாடி வந்து குலாம் நபி ஆசாத் வந்து தயாளமாவே உள்ள தள்ளுறேன். எவ்வளவு சீட்டு வேணும்னாரு கலைஞர். 60 சீட்டு கொடுத்துட்டாங்க. என்ன நாங்க சரத்குமார் அப்படித்தாங்க சொன்னாரு, 40 இடங்களுக்கு குறையாமல் எனக்கு இடத்தில் கொடுக்க, இல்லை என்றால் நான் கூட்டணி விட்டு விலக வேண்டாரு. 40 சீட்டு கொடுத்துட்டாங்க. 40 வேட்பாளர் இல்லை, சரண்டர் பட்டு கட்சியை மூடிட்டு. அதே தான் குலாம் நபி ஆசாத் சொன்னார், தயாளமாக உள்ள தேடும் 60 சீட்டை கொடுத்தாங்க. எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க சொல்லுங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? பதில் சொல்லணும், வாயை திறக்கணும். ஏன் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் வாயு அப்படி பொழந்துட்டு வந்தது. எத்தனை சீட் ஜெயிச்சாங்க தெரியாது. அப்ப வாய மூடிட்டு பேசக்கூடாது சார். ஆனா இன்னைக்கு களத்துல நம்ம அத பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்லியாச்சு, அதோட உங்க கதை தெரியலன்னு சொல்லியாச்சு, அதோட முடுங்க. 2000 தெரியாதுன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பேசாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு யோகிதை இல்லை. அது அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கிற ஆளுக்கு அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகிதை கிடையாது. சார், தாவேகா பாஜகவோடு கூட்டணிக்கு போகிறதா என்று கேட்டால், திமுகவும் ஒரு காலத்துல கூட்டணியில இருந்தது தாங்க பாஜகவோட அப்படி சொல்லுவாங்க. அது கடந்த கால வரலாறு. அதை ஏன் நம்ம இன்னைக்கு பேசணும்? களத்துல எது இருக்கு அததானே சார். அதான் களத்துல யார் இருக்கா? இன்னைக்கு களத்துல யார் இருக்கா? இன்னைக்கு திமுக களத்துல யார் இருக்கா? விஜய் இருக்காரா? களத்துல இருக்காரு. மக்கள் சந்திப்பு நடத்துறாரு சார். மக்களை யாரு வேணாலும் சந்திக்கலாங்க. ஒரு பஸ் கண்டக்டர் வந்து மக்களை தினம் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு 28% வாக்கு சதவீதம் வந்து விஜய்க்கு இன்றைக்கு கருத்து இருக்குது. அதை எந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணாரு? FTP நடத்துச்சா தேர்தல்? உங்க ஆபீஸ்க்குள்ள நடத்துறீங்களா தேர்தல்? 28% அவங்களுக்கு கொடுத்துருக்குதா? சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச பொருட்டு பொய் புழுகு அத்தனையும் சொல்றீங்க, கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு என்ன பண்றது? உங்க கொடுத்த கூலியும் நல்லா கூவுறீங்க, கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு. இதுக்கே என்ன போட்டு உயிர் எடுக்கிறீங்க? அவருக்கு தான் 25% இருக்குது. ஏங்க 25%? 25,000% சொல்லுங்க. 15,000 கோடி உறுப்பினர்களாச்சு அவர் கட்சியில தான். பொதுக்குழு எப்படி செலக்ட் பண்ணாரு, செயற்குழு எப்படி செலக்ட் பண்ணாரு, எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அவ்வளவு இருக்கட்டுங்க. இந்த அடையாருக்கு வந்தீங்க,
அவங்க கட்சி ஆபீஸ் எங்க இருக்கு? தாவேக்கா கட்சி ஆபீஸ் பனையூர் பனையூர். இங்க அடையாருக்கு பிரான்ச் கிடையாதா? அம்பத்தூருக்கு பிரான்ச் கிடையாதா? மயிலாப்பூருக்கு பிரான்ச் கிடையாதா? சேலத்துக்கு பிரான்ச் கிடையாதா? திருநெல்வேலிக்கு பிரான்ச் கிடையாதா? எங்க இருக்குது கட்சி? இப்பதான் சார் கட்டமைக்க இப்போ வந்தீங்களா? தெருவில் வந்தீங்களா? எங்கேயா ஒரு இடத்துல கொடி பறக்குதா? எங்கேயா ஒரு இடத்துல கொடி பறக்குதா? காட்டுங்க. இல்லாத கட்சிக்கு தேவையில்லாத விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு பொழப்பு நடத்துறீங்க. உங்களுக்கே அசிங்கமா இல்லை? எஃப்டிபிக்கு வெக்கமா இல்லை? இல்லாத கட்சிக்கு இவ்வளவு நேரம் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே, இதுல உங்களுக்கு என்ன லாபம்? மக்களை ஏமாத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க பாருங்க. மக்களை ஏமாத்துறீங்க. உங்க பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு ஒரு ஏமாத்து பேருடைக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் வளர்ந்துட்டாரு பொய் பேசிட்டு சொல்றீங்க. நியாயமா அது? மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணல. இதுக்கு உங்களை என்ன பண்ணலாம்? தேச துரோக வழக்குல உங்களை எல்லாம் நடுத்தருள் நிக்க வச்சு தூக்கல போடணும் உங்க சேனல். சார், நம்ம களத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்னைக்கு காங்கிரஸ் திமுக ஒரு சுமையாகத்தான் பார்க்கிறது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலரும் ஏன் நம்ம டிவிக்கேன்னு ஒரு ஆப்ஷன் FTPங்கிற ஒரு இயக்கத்தை சேனலை அழிக்கணும்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. முதல்ல உங்களை ஒழிச்சு கட்டணும்னு போயிட்டு இருக்கிறாங்க. களத்துல நடக்குது. உங்க ஆபீஸ் முன்னாடி போய் பாருங்க, பெரிய கூட்டம் நிக்குது. உதைக்க போறவங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போங்க, சீக்கிரம் போங்க. குளிர்கால கூட்டத்தொடர்ல கூட காங்கிரஸ் எம்பிக்கள் போர்க்கொடி தூக்குறாங்க சார். அங்க அது முடிஞ்ச பிறகாக காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் தாவேக்கா பக்கம் தான் போகணும்னு தங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்கல்ல. போட்டுமே, யார் வேணாங்க? தாவேக்கா கூட தான் போட்டுமே. அதுக்குதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க என்ன ஏற்பாடு பசங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா கூட்டு போறதுக்கு? பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டீங்க போட்டு. தாவேக்கா கூட போயிட்டீங்க. அப்புறம் வேற யார்? வேற எந்த கட்சி? காங்கிரஸ். அப்புறம் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரம்ப் போயாச்சு, புட்டின் போயாச்சு, கிம் சிங் போயாச்சு, ஷேக் ஹசீனா போயிட்டாங்க. யாரு பாக்கி? எல்லாரும் ஒரு கட்சியில தான் இருக்காங்க. அப்புறம் சார் திருப்பி கேட்கிறேன், அவங்க கட்சி ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி பேர் முடிக்கிறீங்க. பதில் சொல்ல வர மாட்டேங்க. அடையாறுல எங்க சார் ஆபீஸ்ன்னு கேட்டா தெரியல. ஏதோ ஜாலியா பாவம், எவனோ கதை எழுதனா, எவனோ வசனம் எழுதனா, எவனோ கேமரா ஹேண்டில் பண்ணா, எவனோ மியூசிக் போட்டான், எவனோ டான்ஸ் டைரக்ஷன் பண்ணா, எல்லாத்தையும் வச்சு அவனுங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 150 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்ச ஒரு கொள்ளக்கார திருட்டு பய அரசியல் கட்சி நடத்துறான். அவனுக்கு இப்ப ஆதரவு சொல்லிட்டு சுத்திருக்கு. விஜய் அவர்களுக்கு ஓட்டளிக்க கூடாதுன்ற சொல்லக்கூடிய உரிமை நம்ம யாருக்கும் இல்ல சார். ஓட்டு போடுன்னு சொல்ற உரிமை இருக்கும்போது ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ற உரிமை யாரும் இல்ல. தனிப்பட்ட விருப்பம் தானே சார். தனிப்பட்ட விருப்பம் தான் சொல்றேன். அயோக்கியனுக்கு போடாதேன்னு தான் சொல்றேன். அவன் ஒரு கெட்டவன், அவனுக்கு போடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அவ்வளவுதான். ஆனா மக்கள் அவங்களுடைய தனிப்பட்ட பேசாதீங்க. திருப்பி மக்கள்னு பேசாதீங்க. FTPன்னு சொல்லுங்க. FTPன்னு சொல்லுங்க. நாங்க சொல்றோம்னு சொல்லுங்க. மக்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஓட்டு போட போறவங்க உங்களுக்கு எத்தனை இது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு? 95,000. அவ்வளவுதான். 6 கோடி பேர் மக்கள். 95,000 ஒரு குப்பை, ஒரு சின்ன ஒரு குப்பை தொட்டியில இருக்கிற ஒரு சின்ன குப்பை. நீங்க மக்கள் நீங்க பேசாதீங்க. மக்களை பத்தி பேசுறது உங்களுக்கு யோகிதை கிடையாது. 95,000 பேர் தான் பார்க்கணும். உங்களை விட எனக்கு ஆட்கள் ஜாஸ்தி. நானும் முக்தாரம் பேசுறது 30 லட்சம் பேர் பார்த்தேன். தெரியுமில்ல? இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட். கேக் வெட்டி கொண்டாடலாம். உங்க விஜயை விட எனக்கு ஆட்கள் அதிகம். விஜயை விட ஆட்கள் அதிகம். ஆமா, விஜயை விட எனக்கு ஆட்கள் அதிகம். தாவேக்கா விட எனக்கு உறுப்பினர்கள் அதிகம். தனி கட்சி ஆரம்பிச்சா விஜய் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். என்கிட்ட காசு இல்லை. நான் அடுத்த உழைப்ப திருடி பொழைச்சு இன்னும் அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு நான் 150 கோடி ரூபாய் திருடு யோக்கியமா வாழ். சார், நான் இறுதியா ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப மத்த கட்சிகள் அரசியல்ல இயங்குறாங்கன்னா ஏதோ ஒரு நலன் கருதி இருக்கும். ஏதோ ஒரு தேர்தலை சந்திச்சுதா ஒரு சிலரிடம் ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஆனா விஜய் அவர்கள் இப்பதான் முதலா களத்துல இருக்கிறாரு. தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி அனைத்து கூட்டங்களை நடத்துறாரு. தமிழ்நாடு முழுக்க போறாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் நலனுக்கு கொஞ்சம் கூட விஜய்க்கு இல்லையா? தெரியாது. நான் அவருக்கு கொஞ்சம் கூட இல்ல, கொஞ்சம் கூட கிடையாது. சொந்த காசுன்னு எதை சொல்றீங்க? திருட்டு பிளாக்ல டிக்கெட் வித்தாரு, லாட்டரி டிக்கெட் வித்தாரு, என் மக்களை ஏமாத்தி பொழைச்சாரு. அந்த ஏமாத்தி பொழைச்ச காசை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறாரு. திருட்டு பாய. பிளாக்ல டிக்கெட் வைக்கிறதுக்கும் திருடுறதுக்கு என்ன வித்தியாசம்?
அந்த திருட்டுத்தனமா திருடி பொழைச்ச காசு அது. அதை வச்சுட்டு கட்சி நடத்துறாங்க. பாஜக அமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. ஈஸியா அதிமுக பாஜக கூட்டணி ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருக்கு. எத்தனை தடவைங்க அங்க நான் சொல்லி தொலைகிறது? ஐயோ பேஜார் பண்ணாதீங்க தயவு செய்து. ஒரே கேள்வி அரை மணி நேரத்துக்கு ஒரு திருப்பி அதே பாஜக அதிமுகங்கிறதெல்லாம் ஒன்னேதான். இல்ல சார். எத்தனை தடவை தாங்க அதை சொல்றேன் ஒட்டி சார், ஒரு காலில் விழுந்து கும்பிடுறேன் சார், தயவு செய்து ஒரே கேள்வியை திருப்பி கேட்டு என்ன உயிரை எடுக்காதீங்க. ஆனா என்ன உயிரை எடுக்காதீங்க சார், தயவு செய்து வேற கேள்வி கேளுங்க சார். அதிமுக பாஜக வேற வேறன்னு ஏன் சார் திருப்பி 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி வேற கேள்வியே இல்லையா உங்களுக்கு? ஏன் இப்படி தடுமாறுறீங்க? எத்தனாவது தடவையா கேட்கறீங்க? உங்களுக்கே யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து வந்ததுல இது 15ஆவது தடவையா கேட்கறீங்க. வேற கேள்வியே இல்லையா? எத்தனை தடவை தான் சார் பதில் சொல்றது? சரி, இது நம்ம எத்தனை தடவை சார் பதில் சொல்றது? இதுக்கு எத்தனை தடவை பதில் சொல்றீங்க இதே கேள்வி? மென்டல் ஆயிட்டீங்க சார். போய் டாக்டர் பாருங்க. நான் மென்டல் டாக்டர் இல்லை, மென்டல் ஆயிட்டீங்க. போய் டாக்டர் பாருங்க. நான் எதை கேட்க வந்தேன்னா, ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில வந்து விட்டுருங்க சார், ஷீட் ஷேரிங் விட்டுருங்க சார். நான் தான் சொல்லிட்டேன், உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் விஜயோட சேர்ந்தாச்சு. எத்தனாயிரம் தடவை கேட்பீங்க? உங்களுக்கே பயம் இருக்குது. நம்ம போய் பேசுறோங்கிற பயம் வருது, மென்டல் ஆயிட்டோங்கிற பயம் வருது. இதே ரேஞ்சில் போனீங்கன்னா சட்டையை கிழிச்சுங்க. நான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருக்கும். இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அண்டர்வெல்லாம் கிழிச்சிக்கிட்டு நிர்வாணமா ஓடினீங்கன்னா நான் ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு மென்டல் ஆயிருக்கு. இறுதியாக கேள்வியா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, விஜய் அவர்கள் இந்த தவறை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த தவறு அவரை களத்திலிருந்தே தள்ளிவிடும். எதை நினைக்கிறீங்க? அவரு நல்லது செஞ்சாக்க இப்ப சொல்லலாம், பூராமே தவறு. A to Z தவறு. அப்படி இருக்கும்போது எந்த தவறை சுட்டி காட்ட சொல்றீங்க? அன்னைக்கே ஓடுன, இன்னைக்கே வந்த, அவ்வளவுதான் கேள்வி. அன்னைக்கு சொன்ன உடனே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுன, இன்னைக்கே வந்த. கரூர் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து 1.5 மாசம் ஆளை காணல, எங்க போனேன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு வந்து காட்சி கொடுக்குற, திடீர்னு வந்து பேன்னு கத்திக்கிட்டு இருக்கிற. மென்டல். உங்களாட்ட ஒரு மென்டல் கூட்டமே ஒன்னா சேர்ந்து தாவேக்கான்னு சுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன? நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசுவோம் சார்.